வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புயல் மழை பாதிப்பிற்கான நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். தற்காலிக நிவாரணமாக 7,000 கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மிக்ஜாம் புயல் பாதிப்பால் சிறு வணிகர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடனை திருப்பு செலுத்துவதில் சலுகை தேவை. 3 மாத தளர்வு வழங்கக் கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. தொடர் அமளியால் மாநிலங்களவையும் முடக்கம். மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட ஜோதிமணி உள்ளிட்ட 5 காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். மாநிலங்களவையிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரையன் இடைநீக்கம். மக்களவையில் நேற்று இருவர் அத்துமீறி வண்ணப்புகை குண்டு வீசிய சம்பவம். பாதுகாப்பு ஊழியர்கள் 8 பேர் சஸ்பெண்ட். தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார் விஜயகாந்த். பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழகத்தில் 11 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு. சிறைத்துறை கூடுதல் டிஜிபியாக மகேஸ்வர் தயாள் நியமனம். வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். எண்ணூர் முகத்வார தண்ணீரில் எவ்வளவு எண்ணெய் கலந்திருக்கிறது என்று அறிக்கையில் CPCL குறிப்பிடாதது ஏன்? தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. எண்ணூரிலிருந்து இதுவரை 20 மெட்ரிக் டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றும். நியூஸ் 18க்கு CPCL நிறுவனம் பிரத்யேக பேட்டி. வேலூரில் குடியிருப்பு பகுதிகளை 5 நாட்களாக சூழ்ந்துள்ள ஏரி நீர். பாசி படர்ந்து காணப்படும் தண்ணீரால் நோய் தொற்று பரவும் அபாயம். ஹிந்தி தெரியாது என்று கூறியதால் கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் மிரட்டப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசின் ஒப்புதல் நிலுவையில் இருப்பதாக சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தகவல். காங்கேயம் அருகே ஈஸ்வரன் கோவிலிலிருந்து சிலைகளை எடுத்து செல்ல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறைபிடிப்பு. கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு சிலைகள் ஒப்படைக்கப்படும் என்று உறுதியளித்ததால் விடுவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்றது உண்மை. நேரில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல். $20 லட்சம் லஞ்சம் பெற்றதில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியுடன் உயரதிகாரிகளுக்கு தொடர்பா என்று விசாரணை நடைபெறுகிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் தகவல். தெலங்கானாவின் காமாரெட்டி பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பற்றி எரியும் தீ. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தடங்கலின்றி தரிசனம் செய்யும் பக்தர்கள். இன்று 80,000 பேர் முன்பதிவு செய்திருக்கும் நிலையில் சீராக உள்ள வாகன போக்குவரத்து.
ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாய்க்காக கான்கிரீட் அமைக்க எதிர்ப்பு. பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்கத்தினர் மனு. மதுரை மேலூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் பாடம் படித்த மாணவர்கள் மீது விழுந்த மரம். 16 மாணவர்கள் காயம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்றைய தினம் மக்களவையில் வண்ண புகைக்குண்டு வீசப்பட்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவு எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், விவரங்கள். மழை வெள்ளத்தின் காரணமாக கொசஸ்தலை ஆறு மற்றும் எண்ணூர் பகுதிகளில் எண்ணெய் கலந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில், தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்துட்டு இருக்கிறது. காலையிலிருந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையின் போது தற்போது தமிழக அரசின் சார்பாக சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படி இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டது, இந்த எண்ணெய் கசிவை அகற்றுவதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மற்றும் சிபிசிஎல் நிறுவனமும் எது போன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா 625 மீட்டருக்கு எண்ணெய் தடுப்பான்கள் அமைக்கப்பட்டு எண்ணெய்கள் தடுக்கப்பட்டு கடலில் மேலும் கலக்காமல் இருப்பதற்காக தடுப்புகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவ கிராமங்களில் கரையோரம் பாதிக்கப்பட்டிருந்த 20 டன் மண் லாரிகளில் ஏற்றப்பட்டு அந்த மண் அனைத்தும் கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 33 டேங்கர் லாரிகளில் ஒரு லாரியில் 220 லிட்டர் எண்ணெய் அகற்றப்பட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா 7260 லிட்டர் எண்ணெய் இதுவரை கடலில் கலந்ததும் ஆற்றில் கலந்ததும் மொத்தமாக 7260 லிட்டர் அந்த எண்ணெய் கடலில் கலந்த எண்ணெயானது எடுக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையில் வைத்து சுத்திகரிப்பு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி தெரிவித்துட்டு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த தகவலை எல்லாம் சொல்லி வந்த நிலையில் இது மிக மிக ஏன்னா சம்பவம் அரங்கேறி கிட்டத்தட்ட 13 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் மிகவும் குறைவான அளவிலேயே 7260 லிட்டர் மட்டுமே எடுக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலை அளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எது போன்ற ரெமிடிஸ் என்ன பண்றீங்க, ஸ்கிம்மர், ஏன்னா அந்த இடத்திலேயே ஆயிலை சுத்திகரிப்புக்கான எந்திரங்கள் ஒரே ஒரு எந்திரம் மட்டும்தான் எண்ணூர் பகுதியில வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நிறைய எந்திரங்கள் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சு நடைமுறை வேகமாக துரிதப்படுத்தல? இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வு? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த எவ்வளவு மீன் வளம் அழிந்திருக்கிறது, அதனால் எவ்வளவு மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பது போன்ற தெளிவான விளக்கங்கள் இன்னும் ஏன் முழுமையா கிடைக்கல? தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் ஏன் இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை நீதிபதிகள் வச்சாங்க. இந்த நிலையில என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி நிபுணர் குழு ஒரு புறம் விசாரணை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில ஐஐடி சென்னை இருக்கக்கூடிய நிபுணர்களும் இந்த ஒரு பகுதியில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எதனால் கலந்தது, எப்படி கலந்தது என்பது தொடர்பான விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நிலையில் எது போன்ற பாதிப்புகள் அந்த பகுதியில் கடல் வளத்தை ஏற்படுத்தும், அதனை எப்படி சீர் செய்வது என்பது தொடர்பான ஒரு குழுவும் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பசுமை தீர்ப்பாயத்துல தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி ரகுவரன் விரிவான விவரங்களுக்கு.
வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் டோக்கன் விநியோகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். நந்தா, கடந்த 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பெருமழை காரணமாக சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளானது மழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதே போன்று புறநகர் பகுதிகளிலும் இதே சூழல் நீடித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீள் நடவடிக்கைகளுக்காக 6000 ரூபாய் நிவாரணத் தொகையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த 6000 ரூபாய் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது டோக்கன் விநியோகமானது தொடங்கி இருக்கிறது. அவர்களுக்கான அந்த டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் கடை பணியாளர்களுக்கான பயிற்சி முகாம் ஒன்று இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களிலும் நடைபெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் பிற்பகல் முதல் டோக்கன் விநியோகம் நடைபெறும் என்று இன்று காலையிலேயே நாம் செய்தியை பதிவு செய்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர் மட்டுமல்லாது மற்ற புறநகர் பகுதியிலும் டோக்கன் விநியோகமானது தொடங்கி இருக்கிறது. அந்த டோக்கன்களில் கடையினுடைய பெயர், அவர்களது குடும்ப அட்டை எண் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களானது சேகரிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த 6000 ரூபாய் வழங்குவதற்கான நிவாரண தொகை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.